இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம இங்கே ஒரு மூலிகை தேநீர் செய்கிறோம். ஒரு சிறப்பு குடிநீர். அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம்னா பூவிலை தேநீர்னு வச்சுருக்கோம். பேர் நல்லா இருக்கா இல்லையா? சூப்பராக இருக்குது. அதை பூக்களை பறித்து பூ மட்டும் இல்லை, இலையும் இருக்குது. பூ இலைன்னு சொல்கிறீங்களா? குறிப்பாக இப்படி ஒன்று இருக்குது, இலை இருக்குது, பூ இருக்குது. சங்கு புஷ்பம் தானே டாக்டர்? ஆமாம் ஆமாம் ஆமாம், சங்கு பூ இருக்குது. இது வந்து மகாவில்வம். மகாவில்வம், அரச வில்வம். அதாவது நம்ம வந்து மூலிகைகளை எல்லாம் பயன்படுத்தி, பூக்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு மூலிகை தேநீர். அதில் நெல்லிக்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், நிறைய நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய குடிநீர். ஆமாம், காலையிலையும் சாயந்தரம். ஆமாம், கருப்பட்டி போட்டால் அதுக்கு பேர் தேநீர், கருப்பட்டி போடலைன்னா அதுக்கு பேர் குடிநீர், கஷாயம் மாதிரி. ஆமாம், மிகப்பெரிய வரவேற்பு. மாலை வேளையில் மூலிகை சூப்பு, அது ரொம்ப பல வகையான மூலிகை சூப்புகள்லாம் போயிட்டுருக்கு. அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அப்புறம் டாக்டர், பொதுவாக பெண்கள்கிட்ட தான் வயசை கேட்கக்கூடாதும்பாங்க, ஆம்பளைங்கிட்ட கேட்டால் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை ஒரு 25 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்படி பார்த்தனோ அப்படியே இருக்கீங்களே, எப்படி? எனக்கு 28 வயசு ஆகுது. ஆமாம். அப்போ நான் என்ன உங்களை 3 வயசில் பார்த்தேன்னு சொல்கிறீங்களா? என்னங்க இது அநியாயமாக இருக்குது, எப்படிங்க இது? உண்மையிலே எனக்கு 28 தான். ஏன்னு கேளுங்க, ஒரு நோயும் இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்ந்தால் ஆண்டுகளை வைத்து வயதை கணக்கு பண்ணக்கூடாது. அவனுடைய உடல் திறமைகளை வச்சு தான் கணக்கு போகும். இப்போ நீங்கள் 25 வயசு பையனுக்கும் எனக்கும் ஓட்டப்பந்தயம் வைங்க, நான் ஓடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அப்போ உங்களுக்கு வயசு 28 தான். ஆமாம், கணக்கு சார் தான். இப்போ உங்களுக்கு வந்து சக்கரை நோய் இருக்குது, பிபி இருக்குது, அது இருக்குதுன்னு சொன்னால் அது வந்து வயசு அதிகமாயிருச்சுன்னு சொல்லணும். நோயாளிகள் வயதானவர்கள், எந்த நோய் இல்லாதவர்கள் என்றும் அதாவது எந்த நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுகிற மனிதன் எல்லா உடற்பயிற்சியும் எல்லா ஓட்டமும் நடையும் செய்யும்போது ஆண்டுகளை வைத்து வயசை கணக்கு பண்ணக்கூடாது. அதுதான் என்னுடைய இது. நம்ம எத்தனை வயசானாலும் நம்ம நோய் இல்லாமல் வாழணும். அதுதான் இளமையின் ரகசியம். அப்போ கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வயசு 28, 30 தாண்டக்கூடாது. இதுதான் இளமையின் ரகசியம். ஆமாம், அதுதான் முக்கியம். சரி, அப்படி நீங்கள் உங்களுடைய உணவெல்லாம் முறையெல்லாம் சாப்பிட்டு தான் நல்லா இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அந்த உணவு பழக்க வழக்கங்கள், அந்த உணவெல்லாம் இன்றைக்கி நானும் அயோத்தி பட டைரக்டர் வந்துட்டு இருக்காரு, அவரும் சேர்ந்து சாப்பிட்டு பார்த்துருவோம். வாங்க.